இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான பூண்டு சாதம். வெரைட்டி சாதம் நிறைய செய்திருப்போம், ஆனால் பூண்டு சாதம் அவ்வளோவா செய்திருக்க மாட்டோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸியாக செய்திடலாம். காய்கறி இல்லாத நேரத்தில், சீக்கிரம் சமைக்கணுங்கிற நேரத்தில் இது போல் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பராக தயார் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 100 கிராம் பூண்டு எடுத்துகிட்டு நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 5 செகண்ட் மட்டும் ஓட்டி எடுத்துக்கலாம். இதை நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2 உடச்சிட்டு வந்தால் போதும். இல்லை நீங்கள் இஞ்சிக்கல்லில் கூட தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இடித்தது போலவே இந்த அளவுக்கு இடிச்சிட்டு வந்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிய விட்டுக்கணும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. இது கூட சேர்க்கறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரணும், அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கணும். இப்போ வதங்கி ஓரளவு கலர் மாதிரி வந்துருச்சு. நம்ம இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கணும். பூண்டை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே பூண்டு நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கூட சேர்க்கறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடையே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடும். நான் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். தண்ணிலாம் வற்றிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியும் வற்றி வந்துருச்சு. ஒரு முறை கலந்து விட்டுட்டு சாதம் சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்கறதுக்கு 1 கப்பு சாதம் வேக வச்சு வச்சுருக்கேன். வடித்த சாதமானாலும் சரி, இல்லை குக்கர் சாதமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லா பக்கம் பரவுறது போல் நல்லா கலந்து விட்டுறணும். இது செய்யும் போதே அவ்வளோ கமகமனு வாசனையோடு இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பூண்டு சட்னி, பூண்டு குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த பூண்டு சாதத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. இது அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்படி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. பூண்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே பூண்டு சாப்பிட்றது எல்லோருக்குமே ரொம்ப நல்லது. இதில் நிறைய சத்து இருக்குது. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.